ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்ஜி கேமிங் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் லோனல்ஸ் மேட்ச் தான் கைஸ். ஸோ எதுக்கு லோனல்ஸ்னு கேட்டிங்கன்னா, நான் இதை ஒரு ஷார்ட்ஸுக்காண்டி தான் எடுத்தேன். அது நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போகும்போது எனக்கு அடிக்கடி லோடிங் ஃபெயில்னு வரும். அதை நான் சால்வ் பண்ணுறது பண்ணியிருந்தேன். அப்போ சரி, நான் நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை ஷார்ட்ஸாகவும் எடுத்து போட்டிருப்பேன். ஸோ அது பார்க்கலன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கேடிஎம்க்கும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா, இப்போ நம்ம சும்மா க்ளோவால் போட்டு போவோம். நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பேசுகிறேன். ஸோ ஓகேங்களா, அங்கே எவனோ நிற்கிறான். ஒரு பாமை போட்டு விட்டாச்சு. இப்போ ஒரு அடியை போட வேண்டியதான், அவ்வளோதான். உட்காந்த இடத்துலேயே குத்தி வச்சு உட்காந்துட்ருக்காங்க. அசால்ட்டாக முடிச்சு விட்டாச்சு. ஸோ ஏன் நிறைய நாள் வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா, கேட்டிங்கமே சொல்லியிருப்பார். நான் சென்னைக்கு போயிருக்கேன். இல்லைனாவது வீடியோ போடலாம். இன்னும் கொஞ்சம் நாளில் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு சாய் கேமிங் தமிழ்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அதில் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட தான் டக்குன்னு சப்ஸ்கிரைபர் ஏறிச்சு. ஸோ நானும் அதே திருப்பி போடலான்னு இருக்கேன். ஆனால் அது நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணணும். கண்டிப்பாக மல்டிப்ளேயர் எல்லாமே வரும். ஓகேங்களா, இப்போது இவனை முடிச்சாச்சு. நம்ம விக்டோரியும் ஆயாச்சு. அடுத்த ரவுண்டுக்கு வாங்க போவோம். இந்த யார் செலெக்ஷனு கன்னில் நம்ம ஆப்போனண்ட்டு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சென்னையில் இருக்கிறதுனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா நான் நார்மலாகவே விளையாடி இருப்பேன். P90 எடுத்திருக்கான். P90 ஷாட்டுக்கு நம்மளுக்கு வர்றது தான். சரி, சும்மா முன்னாடி போய் க்ளோவால் போட்டு வந்தாச்சு. இன்னொருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு நான் இங்கே அடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே நடந்த சம்பவத்தை பாருங்க, அவ்வளோதான். முடிச்சு விட்டாங்க போங்க. அப்படி தான் இருந்துச்சு. சரி, ஓசியில் இருக்கானே, ஷாட்கனில் முன்னாடி ஹெட்ஷாட் வரும். ஆனால் இப்போ வரமாட்டேங்கி. சரி, ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா முடிச்சு விட்டானு. அப்புறம் அந்த ஷாட்கன் ஹெட்ஷாட் போட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எப்போ தான் வரும். ட்ரைனிங் போய்ட்டு நான் அடிக்கடி ப்ராக்டிஸ் சொல்லுவேன். சம்டைம்ஸ் டப்புன்னு விட்டுட்டே போயிடும். இங்கே கூட நான் ஹெட்ஷாட் அடிக்க தான் ட்ரை பண்ணியிருப்பேன். அதாவது ஷாட்கன் ஹெட்ஷாட் பெருசாக எதுவும் இல்லை. குதிச்சுட்டு மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். அது சம்டைம்ஸ் எனக்கு ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ பதுங்கி போனாலும் வேஸ்ட்டு தான். சரி, இங்கே ஒரு பாம்பை தூக்கி போடுவேன். போட்டாச்சு. நோ இம்ப்ரூவ்மெண்ட். சரி, முன்னாடி போய் அடிப்போம். ஓகே, ஏதோ பண்ணி விக்டோரியா ஆகிட்டோம். ஓகே, இப்போ நம்மளோட சூஸ் தான். நம்ம என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, N1 ஏதோ ஒரு கல். எதுக்கு நான் அதை எடுக்கிறேன்னா, அதுக்கு தான் ஃபயர் ரேட்டா அது அதிகமாக இருக்குது. அதான் அதை எடுப்பேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நம்ம டீம்மேட்டு ஆஃப்லைன் மேட்டான்னு நினைக்கிறேன். ஆஃப்லைன் மேட்டானா தெரில, பார்ப்போம். இங்கே 2 பேரும் மசால் வடை மாதிரி புரட்டி அடித்தாச்சு. இந்த ஒருத்தனை பரோட்டா போட்டு ஹெட்ஷாட்டும் போட்டாச்சு. எல்லாம் நம்ம டீம்மேட் ஆஃப்லைன் மேட்டான்னு தாங்க நினைக்கிறேன். இன்னும் நான் அந்த சென்னைக்கு வரும்போது ட்ரெயின் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். வர வழியில் என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் பெருசாலாம் ரெக்கார்ட் பண்ணல. அதை அனுப்பலாமா வேண்டாமான்னு இருக்கேன். இப்போ வேறு சார்ஜ் வேறு 4% தான் இருக்குது. ஸோ டக்குன்னு மேட்ச்சை முடிச்சுட்டா போயிட்டே இருக்கலாம். எதுக்கு லோனல்ஸ் மட்டும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல டைம் இல்லை. கெஸ்ட்டு வீட்டு வேறையா. ஓகே, முன்னாடி போய் அந்த ஆஃப்லைன் பாட்டா அவன் போய் ஹெட்ஷாட்டு போட்டு முடிஞ்சிச்சு. ஓகே, எப்படி முடிச்சாச்சு. ஆமாம், சரி சொல்ல மறந்துட்டேன். நான் சிஎஸ்ல எல்லா மேட்சும் போட்டு க்ளோவால் எடுத்துறேன். ஓகே கைஸ், பை.
Thanks for watching. Don't forget